லைஃப்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது நேற்று தான். அதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்கு. நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஏலகிரி மலைக்கு போயிருந்தோம். இது நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக காரில் போயிருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலுமே என்ஜாய் பண்ணிடுவோம். அதுக்கு ரொம்ப லாங் போகணுன்னுலாம் அவசியம் கிடையாது. பக்கத்து ஊர் போனால் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த வியூ மட்டும் பாருங்கள், அப்படியே மேலே ஏற ஏற அந்த ஊர் எல்லாமே சின்னதாக தெரியுது. செம்ம வியூ. ஏலகிரி உள்ளே வந்துட்டோம். இது ஊட்டி கொடைக்கான அளவுக்கு ரொம்ப பெரிய மலை இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும் கிளைமேட். இங்கே மலை ஏறி வரோம் அப்படின்றதுனால திடீர்னு மழைலாம் வரும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்டார் நெல்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட செம்மையாக இருக்கும். நம்ம ஏலகிரி உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்கும். இது உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் 20 ரூபா இருக்கும் அடல்ட்டுக்கு. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பயங்கரமான இடம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே உக்காந்து தான் போகணுமே. அட்லீஸ்ட் அந்த ஆப்ரேட்டராவது எங்களுக்கு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இங்கே நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த நட்ஸு போட்டு செஞ்ச சாக்லேட்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த இடத்துல. ரேட்டும் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம போட்டிங் போக போகிறோம். இந்த போட்டிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நம்மளே பெடல் பண்ணுறது, இன்னொன்று வந்து அவங்களா வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு போவாங்க. நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே பெடலிங் தான் வந்து போவோம். அதுதான் நல்லாயிருக்கும். பெடலிங் பண்ணுற இந்த போட்டுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் 4 பேர் வரைக்கும் போகலாம். 20 மினிட்ஸ் வந்து டைம் உங்களுக்கு. நாங்கள் மொத்தம் 6 பேர் இருந்ததுனால 2 போட் எடுத்தோம். ஒரு போட்லேயே 3 பேர் போனோம். வசந்த கால கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். அது பழகிடுமா? இவங்களுக்கு ஈஸி ஆகுதா? எங்க திரும்பலையா? எரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லை இந்த போட் எல்லாமே. நம்ம ஒரு பக்கம் திருப்பினா இது ஒரு பக்கம் போகுது. ஒரு சில டைம் திரும்பவே மாட்டேங்குது. ரொம்ப ஒஸ்ட்டு. அதுலேயும் இந்த சேஃப்டி ஜாக்கெட் வந்து போட்டே ஆகணுமா. பயங்கர பேட் ஸ்மெல்லுங்க. அதை துவைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. போட்டு போன்றாங்க. அட்லீஸ்ட் அதை துவைச்சாவது வைங்க. துவைச்சி வச்சாதான் போட முடியும். எங்களுக்கு வந்து பெடல் மெரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம நண்பர்கள் வந்து நம்மளை கூட்டின்னு போகிறாங்க. இங்கே பாருங்கள். போலையா? எப்படி போவோம்? நாங்கள் மெரிச்சா தானே போவோம். இல்ல என்னப்பா போட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எல்லாமே வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம். அந்த போட் ஹவுஸுக்கு மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பார்க் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து கிட்ஸுக்கு தான். ஸோ கிட்ஸு விளையாடுற மாதிரி தான் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வரணும், எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் அடல்ட்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வேணால் வந்து நீங்கள் இங்கே வரலாம். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஏன் குழந்தைங்க மட்டும்தான் விளாட்ணுமா? நாங்களும் ஊஞ்சல் ஆடுவோம். அடம் பிடிச்சி உக்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், வாங்குறவங்க கூட இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை அப்புறம் இந்த கிராம்பு அது எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குங்க. அதனால் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நாங்கள் ஏலகிரிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே பலாப்பழம் சாப்பிட்றதுக்காக தான். லைவாக மரத்துலேருந்தே கட் பண்ணி சாப்பிட்ணுன்னு அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஏலகிரிக்கே வந்திருக்கோம். அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்காராம். ஸோ அது முன்னாடி கூப்பிட்டு போகிறாரு பாருங்கள் பைக்கில். அவர் தான். ஸோ அவரோட தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வீட்டுக்கு வீடு பலாமரம் இருக்குங்க. பலாப்பழம் லைவில் அறக்க போகிறோம் நம்ம. இது நல்லா இருக்கா பாருங்க. மொத்தமாக 6 பழம் கட் பண்ணோம். அதில் ஒரு பழம் வந்து சாம்பிள் பார்க்குறதுக்காக இப்போவே கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சொலையாக தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. மீதி இருந்த 5 பழத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து இந்த ஆலமரத்தை பார்த்தோம். ரொம்ப பெரிய ஆலமரம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஆலமரம் நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 தேன்கூடு இருந்தது இந்த ஒரே ஒரு மரத்தில் மட்டும். ஏலகிரி அப்படின்னாலே இங்கே மலை தேன் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுதான் போல். இங்கே ஒரு மரத்துலேயே வந்து 12-13 தேன் கிட்டே இருக்குது. அப்போது ஏலகிரி ஃபுல்லாக அப்போ எவ்வளோ தேன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆலமரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஏலகிரிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். வழி தெரியாமல் கூகுள் மேப்பை நம்பி போய் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியாக ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு வந்துட்டேங்க. இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸுமே வந்து கிட்டத்தட்ட குழந்தைங்கள கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன பொம்மைங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதுக்கு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ் தான். ஓஹோ நீ சொன்ன மொத்தம் ஒரு 70-80 ஸ்டெப்போ சொன்னாங்க. இது ஏறி முடிச்சுட்டுனா நமக்கு வந்து ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்துடும். இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு இப்போ தான் முதல் டைம் வரேன். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. இது யூஸ்வலாக இவ்வளோ தான் வருமானு தெரியல. நாங்கள் கேட்டதுக்கு இல்லை நிறைய வரும், இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லாயிருக்கு, இடம் சூப்பராக இருக்குது பார்க்க. ஹாய் சொல்லுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் பார்க்கறதுக்காக. அப்புறம் வந்து அங்கே போயிட்டோம். அப்படியே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தேசப்பாட்டெல்லாம் கூட போடுவாங்களா? ஓ, எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. யார் இது? Cricket World Cup champions 2024. என்ன ஒரு மூமெண்ட்டுங்க, மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. அவுட்டிங் போய் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஆடலும் பாடலும் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக மேட்ச் பார்க்குறதுக்கு உட்காந்தோம். அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இந்த நாளை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமான நாள் இது.